அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 5வது அத்தியாயமான சூரா அல் மாயிதா என்ற இந்த அத்தியாயத்தின் 13வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். فَبِمَا نَقْضِيهِمْ مِيثَاقَهُمْ لَعَنَّاهُمْ وَجَعَلْنَا قُلُوبَهُمْ قَاسِيَةً يُحَرِّفُونَ الْكَلِمَ عَن مَّوَاضِعِهِ وَنَسُوا حَظًّا مِّمَّا ذُكِّرُوا بِهِ وَلَا تَزَالُوا تَطَّلِعُوا عَلَى خَائِنَةٍ مِّنْهُمْ إِلَّا قَلِيلًا مِّنْهُمْ فَاعْفُوا عَنْهُمْ وَاصْفَحْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُحْسِنِينَ. ஆகவே அவர்கள் தங்கள் உறுதிமொழியை முறித்த காரணத்தால் அவர்களை சபித்தோம். அவர்களுடைய உள்ளங்களை இறுக்கமானதாக ஆக்கினோம். அவர்கள் இறை வசனங்களை அதன் உண்மை இடங்களிலிருந்து புரட்டுகிறார்கள். அவர்களுக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு பாகத்தை மறந்தார்கள். அவர்களில் சிலரை தவிர அதிகமானவர்களிடமிருந்து மோசடியை நீர் கண்டுகொண்டே இருப்பீர். ஆகவே அவர்களை மன்னிப்பீராக, புறக்கணிப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் நற்பண்பாளர்களை நேசிக்கிறான். وَمِنَ الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى أَخَذْنَا مِيثَاقَهُمْ فَنَسُوا حَظًّا مِّمَّا ذُكِّرُوا بِهِ فَأَغْرَيْنَا بَيْنَهُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ وَسَوْفَ يُنَبِّئُهُمُ اللَّهُ بِمَا كَانُوا يَصْنَعُونَ. நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என கூறியவர்களிடம் அவர்களுடைய உறுதிமொழியை வாங்கினோம். அவர்கள் உபதேசிக்கப்பட்டதிலிருந்து ஒரு பகுதியை மறந்தார்கள். ஆகவே மறுமை நாள் வரை அவர்களுக்கு மத்தியில் பகைமையையும் வெறுப்பையும் மூட்டினோம். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். يا أهل الكتاب قد جاءكم رسولنا يبين لكم كثيرا مما كنتم تخفون من الكتاب ويعفو عن كثير قد جاءكم من الله نور وكتاب مبين. வேதக்காரர்களே, உங்களிடம் திட்டமாக நம் தூதர் வந்துவிட்டார். வேதத்தில் நீங்கள் மறைத்திருந்ததில் பலவற்றை அவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இன்னும் பலவற்றை விட்டுவிடுவார். இன்னும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு ஒளி, அதாவது தெளிவான ஒரு வேதம் உங்களிடம் வந்துவிட்டது. யஹ்தி பிஹில்லாஹு மனித்தபஅ ரிதுவானஹு சுபுலஸ் ஸலாமி வ யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூரி பிஇذனிஹி வ யஹ்தீஹிம் இலா சிராத்திம் முஸ்தகீம். அல்லாஹ் தன் பொருத்தத்தை பின்பற்றுகிறவர்களை அதன் மூலமாக ஈடேற்றத்தின் பாதைகளில் நேர்வழி செலுத்துகிறான். இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் தன் கட்டளைப்படி அவர்களை வெளியேற்றுகிறான். இன்னும் அவர்களை
நேர்வழியின் பக்கம் நேர்வழி காட்டுகிறான். லகத் கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹு இப்னு மர்யம் குல் ஃபமை யம்லிகு மினல்லாஹி ஷைஆ இன் அராத ஐ யுஹ்லிகல் மஸீஹ இப்னு மர்யம வ உம்மஹு வ மின் ஃபில் அர்தி ஜமீஆ வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா யஹ்லுகு மை யஷாஉ வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அவன் மரியமுடைய மகன் மசீஹ் தான் என்று கூறியவர்கள் திட்டவட்டமாக நிராகரித்தனர். நபியே, கூறுவீராக, மரியமுடைய மகன் மசீகையும் அவருடைய தாயையும் பூமியில் உள்ள அனைவரையும் அல்லாஹ் அழிக்க நாடினால் அதை தடுக்க யார் அல்லாஹ்விடம் ஒரு சிறிதும் சக்தி பெறுவான்? வானங்கள், பூமி, இன்னும் அவை இரண்டிற்கும் மத்தியில் உள்ளவற்றின் ஆட்சி அல்லாஹுக்குரியதே. அவன் நாடியதை படைக்கிறான். அல்லாஹ் எல்லா பொருள் மீதும் பேராற்றல் உடையவன். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.